சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஸ்பீட் செஸ் சாம்பியன்ஷிப்பில் ஃபைனல்ஸில் நடந்த ஒரு ஆட்டத்தை பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபைனல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து 3 ஃபார்மெட்டில் வந்து நடக்கும். ஸோ அதில் 3+1 அப்படிங்கிற ஃபார்மெட்லேருந்து ஒரு ஆட்டத்தை பார்க்க போகிறோம். இந்த ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னஸ் கால்சன் வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. அலிசா ஃபிரூஷா வந்து பேக் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. இப்போ எந்த டிலேவும் இல்லாமல் இப்போ இந்த கேமை பார்க்கலாம். முடியும் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் நம்ம வாரம் நம்ம வீக்லி கிளப் டோர்னமெண்ட் வந்து நம்ம கிளப்பில் நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்கேஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நீங்களும் வந்து பங்கு பெறலாம். அண்ட் சில பேர் வந்து நம்ம சில பேருன்றத விட பல பேரால் வந்து இந்த வீக்லி கிளப் டோர்னமெண்ட் வந்து பங்கேற்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லொக்கேஷனில் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக வந்து ஏன்னா வீக்லி நம்ம ஆன்லைன் டோர்னமெண்ட் வந்து ப்ரைஸ் வச்சு கண்டக்ட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ப்ளஸ் அதில் நிறையா காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பயன்படுற மாதிரி ப்ரைஸ் அமௌண்ட் வச்சு நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு டே வந்து ஃபிக்ஸ் பண்ணி அப்போ வந்து நம்ம அதே ஃபார்மெட்டில் மோஸ்ட்லி ரேப்பிடில் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இந்த கேமை பார்க்கலாம். ஸோ வித் ஒயிட் பீசஸ் கால்சன் வந்து E4 ஸ்டார்ட் பண்ணுறாரு. கேம் வந்து இங்கே சிசிலியன் டிஃபென்ஸ். இந்த ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு செட்டப். ஜென்ரலாக எல்லாருக்குமே இட்டாலியன் ஓப்பனிங் வந்து பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாது. ஸோ இந்த செட்டப் ரொம்ப பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பிளாக் வந்து என்ன வேணால் பண்ணிட்டு போ, நான் சிசிலியனுக்கு இத்தாலியன் தியரி படி நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி இங்கே சூப்பராக ஃப்ளெக்சிபிளாக விளையாடலாம். எந்த ஒரு இஷ்யூவும் இருக்கா. என்ன ஸ்பேஸ் அட்வான்டேஜ் வந்து லேட்டராக வந்து பிளாக் வந்து C5 விளையாடுவாங்க. நைட் C6 இருக்கும்போது அதை மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் C பான் இன்வால்வ் பண்ணுவாங்க. பட் அது இங்கே தேவைப்படாது. பட் இருந்தாலும் நம்ம வந்து இது ஒரு டிப்பிக்கலான ஒரு இட்டாலியன் மாதிரியே நம்ம ட்ரீட் பண்ணால் கிங் சைடு அட்டாக் வந்து நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அதுதான் இங்கே வந்து கால்சன் ட்ரை பண்ணுறாரு. கேசல்ஸ் நைட் C6 டெவலப் பண்ணுறாரு. ரூக் E1, பிஷப் E7, அதுக்கப்புறம் பிஷப் B3. ஸோ பிஷப் B3க்கு அப்புறம் பிஷப் B3 யார் ரீட்ரீட் பண்ணாலும் சம்டைம்ஸ் D5 வந்து ஸ்ட்ரைக் பண்ணும்போது நமக்கு வந்து டெம்போ லாஸ் ஆகும். அதனால் பிஷப் B3 அண்ட் இன்ஃபேக்ட் அதுக்கு A3யோ இல்லை C3யோ நம்ம இமீடியட்டாக விளையாடுறது நல்லது. ஏன்னா பிஷப் பேர் வேணும் அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால் கால்சன் வந்து கேசல் பண்ணதுக்கப்புறம் C3 விளையாடுறாரு. ஸோ அலிசா வந்து பார்த்திங்கன்னா குயின் சைடு எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்காக A6 வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாரு. பட் அதை பற்றி அவர் கவலைப்படலை. ஏன்னா ஜென்ரலாக நம்ம இந்த மாதிரியான செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா A5 அல்லது A4 அல்லது A3 இந்த மாதிரி நம்ம வந்து பார்ப்போம். பட் கேமில் வந்து D4 சென்டர் வந்து உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. முக்கியமாக C3 விளையாடுறது 2 விஷயத்துக்காக, பிஷப்பை ரீட்ரீட் பண்ணுறதுக்காகவும் சென்டர் வந்து பில்டப் பண்ணுறதுக்காகவும். ஸோ அதை தான் இங்கே வந்து பண்ணுறாரு. பட் இங்கே உடனே D5 வந்து விளையாடுறாரு. பட் ஃபாலோ அப்க்கு அவர் வந்து B5 வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா அப்படிங்கிறீங்க, தாராளமாக பண்ணலாம். பட் கேமில் வந்து அவர் D5 விளையாடுறாரு. ஸோ D5க்கு அப்புறம் E5 திரும்பவும் நிறையா ஸ்பேஸ் கெயின் பண்ணுறாரு. ஸோ நைட்டை வந்து கிக் பண்ணுறாரு. இது ரொம்ப பிடிச்ச மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப பிடிச்ச மூவ் எனக்கு ஆக்சுவலாக. எனி ஓப்பனிங் நீங்கள் வந்து ஒயிட்டாக விளையாடும்போது இன் எனி ஓப்பனிங் இஃப் யூ கேன் ப்ளே E5 மட்டும் விளையாட முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் உங்களோட கிங் சைடு அட்டாக் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ E5 ஏன் அப்படி அந்த மூவ் பற்றி இவ்வளோ புகழ்ந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களோட கிங் சைடு அட்டாக்கை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதே வந்து பார்த்திங்கனாக்கா மோஸ்ட்லி இந்த லைட் ஸ்கொயர் பிஷப் வந்து பார்த்திங்கன்னா இந்த டயகனில் வர்றது ஒன்று. ரெண்டாவது இது ரொம்ப இன்ஸ்ட்ரக்டிவான விஷயம், நீங்களும் உங்கள் கேமில் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கீ டிஃபெண்டர், கிங் சைடோட கீ டிஃபெண்டர் யார், நேச்சுரல் ஸ்கொயரில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய நைட்டு. இப்போ இது ரெண்டுமே வந்து பாருங்கள், ஒன்று நம்மளோட பீஸ் இம்ப்ரூவ் ஆக போகுது அந்த டயக்னலில், அட் த சேம் டைம் ஆப்போனண்ட்டோட டிஃபெண்டர் ஒருத்தவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போது கிங் சைடு அட்டாக் வந்து நமக்கு ஃபெசிலிட்டேட் ஆகுது. மூணாவது ஆக்சுவலாக 2 விஷயம் சொல்லியிருக்கேன். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம E5 பான்னால நமக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. ப்ளஸ் அவங்களோட பீஸை அதே நேரத்தில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். அதாவது F6 நைட்டை மட்டும் கிடையாது, பொதுவாக. ஸோ இந்த 3 விஷயத்தை கம்பைன் பண்ணி பார்க்கும்போது ஒரு 3-4 பீஸ் ஆக்டிவேட் பண்ணி முடிஞ்சது அப்படின்னா கிங் சைடில் டெஃபினட்டாக நம்மளோட அட்டாக் வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ அந்த மாதிரியான ஒரு அட்டாக்கிங் பிளான் தான் இங்கே வந்து பண்ணுவார். ஸோ E5 ஏன்னா ஜென்ரலாக நம்ம ஆப்போனண்ட் வந்து நம்ம எது பண்ணாலும் அப்படியே ஒத்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் அதுக்கு வந்து ஏதாவது ஒரு பிளானில் வந்து ஒரு இது பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி நைட் E4 நைட் BD டெவலப் பண்ணி உடனே அந்த நைட்டை சேலஞ்ச் பண்ணுறாரு. இந்த பொசிஷனில் வந்து இப்போ நம்ம வந்து நைட் இங்கே மூவ் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம திரும்ப இங்கே வெட்டி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அல்லது நீங்கள் F5 போட்டு நைட் அங்கேவே வந்து சென்ட்ரலைஸ் பண்ணலாம்னு நினச்சிங்க அப்படின்னா E/F6 ஆகும். அப்போ நீங்கள் நைட் F6 விளையாடும்போது ஆட்டோமேட்டிக்காக E6ல் வந்து ஒரு பேக்வர்ட் பான் வந்து அமைஞ்சிடும். ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக கொஞ்சம் கிரிட்டிக்கலான மூமெண்ட் ஆல்ரெடி. ஸோ நைட் டெக்ஸ் D2 விளையாடவும், பிஷப் டெக்ஸ் D2, C டெக்ஸ் D4, C டெக்ஸ் D4. ஸோ சென்ட்ரல் இருக்கக்கூடிய எல்லாமே கிளாரிஃபை ஆச்சு. ஸோ பிஷப் D7 டெவலப் பண்ணுறாரு, ப்ரிப்பேரிங் ரூக் C8. ஏன்னா அதான் ஒன்லி ஓப்பன் ஃபைல். ஸோ பிஷப் C2 போடுறாரு, அதுக்கப்புறம் ரூக் C8, தென் G3. G3யோட ஐடியா அட் ஃபர்ஸ்ட் சைட் எதுக்கு G3 விளையாடுறாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். பட் அவரோட ஐடியா என்ன அப்படின்னா H4 அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் பண்ண போகிறாரு.
இதே பாணிங்கில் நம்ம ஒரு ஆட்டம் பார்த்துருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம வந்து நீமனோட பார்த்த ஆட்டத்தில் கூட அவர் நைட்டை G5 ஸ்கோரில் வச்சது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. கிங் சைட் அட்டாக் சூப்பராக பண்ணியிருப்பார் இங்கிலீஷ் ஓப்பனிங்கில். ஸோ நைட் A5. ஸோ நைட் A5 ஜஸ்ட்டு நைட் C4 வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாரு பிஷப் பேர் கெயின் பண்ணுறதுக்கு. நீ பிஷப் பேர் வேணா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் H4 போகிறாரு. அதுக்கப்புறம் நைட் C4 வருது. ஸோ B2 வந்து அட்டாக்ல இருக்குது. அதனால் பிஷப் வந்து பார்த்திங்கன்னா C1 வைக்கிறாரு. இது கொஞ்சம் வந்து நமக்கு இஷ்யூவாக இருக்க மாதிரி தெரியும். பட் பிளாக்னால அதை பெருசாக அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியாது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில் வந்து நீங்கள் பிஷப் பேர் வேணும், அவசியம் நீங்கள் பிஷப் மூவ் பண்ணி தான் ஆகணும். அதனால் பிஷப் C1 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் குயின் B6. ஸோ B2ல ப்ரெஷர் பில்டப் பண்ணுறாரு. ஸோ ரூக் டு B1. பட் இந்த பொசிஷனில் வந்து B3 ரொம்ப நேச்சுரலான மூவ். அதை விளையாடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நைட் A3 வரும். அண்ட் தேவையில்லாமல் நீங்கள் திரும்ப பிஷப்பை மிஸ்பிளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கனாக்கா பிளாக் வந்து கன்சிடர்ட் ஈக்குவலைஸ்டு. ஏன்னா இந்த இடத்துல இந்த பிஷப் தான் நம்மளுடைய ஓப்பனிங்கில் அவ்வளோ பேசணும் இல்லைங்களா இந்த பிஷப் பற்றி. அந்த பிஷப்பை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு இந்த பிஷப் ரெடியாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த லைனில் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ ரூக் B1. ஸோ H6 ஜஸ்ட்டு நைட் G5 வரக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறாரு. அண்ட் H6ன்றது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரொஃப்ளாக்டிக் மூவ் மாதிரி தெரியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இதுதான் வந்து கேமோட ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் மிஸ்டேக்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கப்புறம் அவர் பெரிய மிஸ்டேக் எதுவும் பண்ணலை. ஒன்லி மிஸ்டேக் H6. நவ் த கேம் இஸ் ஓவர். இட்ஸ் நாட் தட் நம்ம வந்து மேக்னஸ் வந்து இமீடியட்டாக வந்து செக்மேட் பண்ண போகிறாரு அப்படிலாம் கிடையாது. பட் அவர் வைக்கக்கூடிய மூவ் அதுதான். மேட் இன் 1 வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு. பட் இதுக்கப்புறம் எப்படி கேம் சேவ் பண்ணுறாரு அல்லது கால்சன் வந்து கண்டினியூவாக எப்படி வந்து அட்டாக் வந்து கிரியேட் பண்ணார் அப்படிங்கிறத மீதி இருக்கக்கூடிய ஒரு 15 அல்லது 10 மூவ். கோயிங் பேக் இந்த பொசிஷனில் அவருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் ரூக் C7 ட்ரைங் டு ட்ரிபிள் த ரூக் ஆர் டபுள் த ரூக் ஆன் த C5. ஒன்று. ரெண்டாவது F5 F6 ஐடியா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்டரை உடைக்குது. இந்த பிரச்சனை எதால் வந்தது? இந்த சென்டரில் தானே வந்தது. உன் சென்டரை நான் டார்கெட் பண்ணும்போது நீ என்ன எப்படி அட்டாக் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் கவுண்டர் அட்டாக்கோட பிரின்சிபல். பட் ரூக் B1 வந்து பார்த்திங்கன்னா அவர் விளையாடல. சாரி H6 விளையாடுறதுனால குயின் D3 போட்டு பேட்டரி ஃபார்ம் பண்ணி த்ரெட்டன் பண்ணுறாரு பேட்டை. அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு மூக்கு அப்புறம் F5 விளையாடுறாரு. பட் அதனால் பத்தலை. ரெண்டாவது இந்த பொசிஷனில் G6 விளையாடிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளஸ்ட் மூவ் பிஷப் இன்ட் H6 அண்ட் ரூக்கை வந்து நீங்கள் அட்டாக் பண்ணிட்டுருங்க. ரூக்கை வந்து சப்போஸ் நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பொசிஷனை ஓப்பன் பண்ணுறதுக்கு தயாராகிடலாம். பட் கேமில் வந்து அவர் F5 விளையாடுறாரு. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனை ஷட் பண்ணுற ஒரு ஐடியா. என்பாஸ் ஆன் பண்ணுறதுனால உங்களுக்கு E6ல் E6ல் ஒரு வீக்னஸ் க்ரியேட் ஆகுது. பட் அவர் வந்து பிஷப் F6 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் குயின் H7 செக்கு. இந்த பொசிஷனில் ஸோ E takes F6. அதுக்கப்புறம் பிஷப் டேக்ஸ் F6. அதுக்கப்புறம் குயின் H7 செக். கிங் F7 போன பின்ன அவர் பிஷப் இன்டு H6 விளையாடுறாரு. ஜஸ்ட் டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் பின். ப்ளஸ் இந்த பொசிஷனில் உங்களால் வந்து ரூக் H8 விளையாட முடியாது. ஏன்னா வந்து நமக்கு மேட் கிடையாது. ப்ராபப்ளி நம்ம செக்கு வச்சுட்டு தப்பிச்சிடலாம் இந்த பொசிஷனில். சப்போஸ் நீங்கள் இதில் எப்படி இருந்து தப்பிக்கிறதுன்னு நினச்சிங்க அப்படின்னா தென் அதுக்கப்புறம் நம்ம பிஷப்பை மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷன் வந்து கம்ப்ளீட்லி வினிங் பொசிஷன். ஸோ ரூக் H8 வந்து விளையாடுவார் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. பட் பிஷப் டெக்ஸ் D4 ரொம்ப அக்யூரேட் மூவ் கிடையாது. ஏன்னா இந்த பொசிஷனில் வந்து ஆக்சுவலாக அந்த பிஷப்பை வெட்டிடலாம். ஸோ குயின் டெக்ஸ் D4 பிஷப் G5 அண்ட் தென் த்ரெட்னிங் மேட் இன் 1. ஸோ எனி ரேண்டம் மூவ். ஸோ பிஷப் டு G6 செக்மேட் ஆகிடும். பட் கேமில் வந்து கிங் டு G2 வந்து விளையாடுறாரு கால்சன். ஜஸ்ட் F2 வந்து அந்த ப்ரெஷர்லேருந்து வெளியில் வராரு. ஸோ பிஷப் F6 pawn to B3 கிக் இந்த நைட். ஸோ நைட் A3 போயிட்டு பிஷப்பை த்ரெட்டன் பண்ணோன்னா பிஷப் வந்து பார்த்திங்கன்னா G6ல் செக் கொடுத்து தப்பிக்க பார்க்குது. அண்ட் பிஷப் மூவ் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பிஷப் இன்ட்டு G7 விளையாடி பொசிஷனை வந்து உடைக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறாரு. ஸோ பிஷப் டெக்ஸ் G7 அதுக்கப்புறம் குயின் டெக்ஸ் G7 செக்கோட வருது. கிங் D6 அதுக்கப்புறம் குயின் E5ல செக்கு. கிங் E7. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கிங் சைடில் இருக்கக்கூடிய எல்லா பானையும் கலெக்ட் பண்ணிட்டாரு. ரெண்டாவது கிங் வந்து பார்த்திங்கன்னா வைட் ஓப்பனாக இருக்குது. ஸோ கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா சேஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை சேவ் பண்ணுறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஸோ குயின் G7 செக். கிங் D6 அண்ட் தென் ரூக் D1. நைட் C2 த்ரெட்னிங் த ரூக் அண்ட் தென் ரூக் E2. நைட் B4 போகிறாரு. அதுக்கப்புறம் செக் வைக்கிறாரு. செக் வச்சோடனே திரும்ப கிங் E7 போகுது. A3 கிக்கிங் த நைட் C6 அண்ட் தென் இங்கே வந்து E2ல இருக்கக்கூடிய ரூக் வந்து பின் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுனால ஆக்சுவலாக அந்த பான் டபுள் பின்னில் இருக்குது. ஸோ அதனால் குயினால் வெட்டும்போது அவங்க பானால் ஒன்றும் பண்ண முடியாது. ப்ளஸ் இப்போ பிஷப்பை வெட்டி செக்மேட் பண்ண பார்க்குறாரு. ஸோ அதனால் ரூக்கால காட் பண்ணோடனே குயின் G5 செக் வைக்கிறாரு. செக் வச்சதுக்கப்புறம் ரூக்கால பிளாக் பண்ணுறாரு. ரூக்கால பிளாக் பண்ணதுக்கப்புறம் பிஷப் E4 அண்ட் ஈவன் இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் மூவ் என்ன தெரியுங்களா? பிஷப் H5 ப்ரிப்பேரிங் குயின் G7. அது இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவாக இருக்கும். மெட்டீரியல் லாஸ் நிறைய ஆகும். பட் கால்சன் வந்து பிஷப் E4 வந்து விளையாடுறாரு. E4 அவரோட ஐடியா என்ன அப்படின்னா ஐ திங்க் பிஷப்பை கொடுத்துட்டு கூட சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட்டை வந்து சென்ட்ரலைஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா B4 விளையாடுறாரு. ஜஸ்ட்டு எல்லாமே எங்கிட்ட வந்து கண்ட்ரோல் இருக்குது அப்படிங்கிறதான் வந்து இங்கே சொல்ல வராரு. உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்றது தான்.
ஸோ பிஷப் E8 வந்து போடவும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபைனலாக H5. ஸோ ஏன்னா இந்த இடத்துல வந்து குயிக்காக நம்ம வந்து வின் பண்ண முடியாது அன்லெஸ் நம்ம வந்து பிளாக் ரொம்ப கேவலமாக பிளண்டர் பண்ணால் தான் குயிக்காக வின் பண்ண முடியும். அதனால் கால்சன் வந்து அதை ரியலைஸ் பண்ணி செக்மேட் பண்ண முடியாது இந்த பொசிஷனில். அதை ரியலைஸ் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, தனக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தான இந்த பாஸ் பானை வந்து புஷ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. புஷ் பண்ணதுக்கப்புறம் நைட் வந்து D8 போகுது. ஸோ இந்த நைட் தான் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் டிஃபெண்டராக இருந்துகிட்டு இருந்தாங்க E5 ஸ்கொயருக்கு. அது மூவ் ஆன உடனே நைட் E5 போகிறாரு. அண்ட் இங்கே நம்பவே முடியாத ஒரு பிளண்டர் வந்து நடக்குது. அதுதான் நைட் டு F7. ஸோ இதான் நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. ஸோ சிம்பிளாக வந்து கால்சன் வந்து நைட் டு G6 வச்சு செக்மேட் பண்ணிடுறாரு. ஸோ இவ்வளோ சிம்பிளாக வந்து இந்த கேம் வந்து முடியும் நம்ம எதிர்பார்த்துக்க மாட்டோம். பட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நைட் செக்மேட். என்னென்னா இங்கே ரூக் ஆல்ரெடி அந்த ரூக் ஆக்டிவேட் பண்ணார் பார்த்தீங்களா. ஸோ அப்போலேருந்து இந்த ரூக் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு முக்கியமான வேலையான அந்த D5ல கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த காரணத்தில் நைட் G6 வச்சு செக்மேட்டே வந்து பண்ணிடுறாரு. ஸோ இந்த கேம்னு மட்டும் கிடையாது, இதை தொடர்ந்து நிறைய கேம்ஸ் வந்து விளையாடினாங்க. அவங்களோட ஸ்கோர் பார்த்தா நமக்கு பயங்கரமாக பிரமிக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நம்ம அந்த ஸ்கோரை பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சிடலாம். ஸோ ஸோ இந்த வியூவில் உங்களுக்கு பெட்டராக தெரியும். ஸோ நம்ம வந்து மேலே போனோம் அப்படின்னா கரெக்டாக போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய ஃபைனல் ஸ்கோர். ஆக்சுவலாக 23.5 கால்சன் அண்டு 7.5 அலிரிசா ஃபெரோஷா. ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலாக இவங்க லெவலில் வந்து நம்ம ஈவன் நான் நேற்று பேசும்போது கூட நேற்றுக்கு வீடியோவில் கூட நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 1.5, 0.5 ஆர் ஈவன் 2, 2.5 இந்த மாதிரி தான் நம்ம டிஃப்ரென்சஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். பட் இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து அலிரிசா ஃபெரோஷாக்கும் மேக்னஸ் கால்சனுக்கும் இருந்தது இதுதான் முதல் முறை. ப்ளஸ் வந்து பார்த்திங்கனாக்கா அவர் எந்த ஃபார்மெட்டில் வந்து நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம வந்து குறிப்பிட்டு எதையுமே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா ஃபார்மெட்லேயுமே டாமினேட் பண்ணியிருக்காரு. ஸோ 5+1ல் 6, 3+1ல் 8 அண்ட் 1+1ல் 9.5. ஸோ ஆக்சுவலாக எங்கே வந்து ஃபெரோஷா வந்து ஸ்ட்ராங்காக இருப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோமோ அங்கே ரொம்ப பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்காது. 3+1ம் 1+1ம் தான். ஏன்னா அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக விளையாடுவார், நல்லாவும் விளையாடுவார். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் சாம்பியன்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கால்சன் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை முறை வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ 1, 2 அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா 3. ஸோ இதுக்கு இடையில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஹிகாரு நகமுரா. இதுதான் வந்து முதல் முறை ஹிகாரு நகமுரா வந்து ஃபைனலில் விளையாடாதது. அது ரொம்பவே வந்து ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் இங்கே பார்க்கப்படுது. அதே போல் 4th, அதாவது இவரோட டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4th டைட்டில். ஸோ ப்ளஸ் அவருக்கான ஒரு போஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. இது ஜஸ்ட் நம்ம யூஸ்வலாக வந்து பண்ணக்கூடிய ஒரு போஸ்ட்டு தான். ஐ திங்க் அது ரொம்ப கீழே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த போஸ்ட்டில் இன்னும் கொஞ்ச நாளையில் அவர் எங்கே அந்த இது அவருடைய மெடல்ஸை வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ அந்தளவுக்கு வந்து மெடல்ஸ் வாங்கி வச்சுருக்கிறாரு. ஸோ எல்லாமே எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டாரு அப்படின்றது தான். ப்ளஸ் அவர் இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஓகே நான் வந்து ஒரு கட்டத்தில் இருக்கேன், பட் இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்கள் வந்து என்ன வேணும்னா உங்களுக்கு நீங்கள் தான் அதை வந்து என்ன சொல்கிறது போட்டி போட்டு வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். ஸோ அந்தளவுக்கு அவர் பேசுகிறாரு அப்படின்னா அந்தளவுக்கு அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு திறமை இருக்குது அப்படிங்கிறது தான். பட் உண்மையை சொல்லப்போனால் இன்னும் கால்சன் அடிக்கிறதுக்கு இன்னும் யாரும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதை நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ரெண்டாவது, இப்போ இருக்கக்கூடிய பஞ்ச் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வந்து நம்ம ஃபாஸ்ட் கேம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பண்ணுறதில்ல. அதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அதனால் டெஃபினட்டாக ஹீ இஸ் த கோட் அப்படின்றது தான் உண்மை. ஸோ இந்த குயிக் அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலில் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.